அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண அப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசு துறைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தமிழக அரசு மாற்றம் செய்து வருகிறது. அதன்படி புது மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் வரும் 2031 ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அடிப்படை சிகிச்சைக்கான காப்பீட்டு தொகை ரூபாய் 7,50,000 ஆகவும் 46 வகையான தீவிர நோய்க்கான காப்பீடு ரூபாய் 12 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. இதற்கு முன்பிருந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமே தற்போதும் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதற்காக அரசு துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் மாத சம்பளத்தில் இருந்து ரூபாய் 390 மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் இருந்து ரூபாய் 644 பிடித்தம் செய்யப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மேல் கூடுதலாக வரும் பிரீமிய தொகையை தமிழக அரசு ஏற்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது தவிர காப்பீட்டு தொகை ரூபாய் 7,5 லட்சமாக இருந்தாலும் கார்ப்ஸ் நிதி மற்றும் இதர சலுகைகள் மூலம் அதிகபட்சமாக ஒரு குடும்பம் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும். மேலும் துப்புரவு பணியாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் உள்ளிட்டோருக்கு 10,000 ரூபாய்க்கு கீழ் சம்பளம் இருந்தால், அதாவது குறைந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கான பிரீமிய தொகையை முழுமையாக அரசு ஏற்கும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வங்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடும் 1 கோடி வரையிலான விபத்து காப்பீடும், மேலும் பணியில் இருக்கும் போது உயிரிழக்கும் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மகளுக்கு திருமண உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மருத்துவ காப்பீடு சிறப்பு அம்சங்கள்: அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் 7,5 லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட 1,535 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.